கொஞ்ச நேரம் யோசிச்சு பாருங்களேன். உலகத்துல இருக்கிற எல்லா பெரிய நாடுகளும் ஒரு ரூம்குள்ள கதவை சாத்திட்டு ஒரே டேபிள்ல உட்காந்துருக்காங்க. எதுக்கு தெரியுமா? அடுத்த 100 வருஷத்துக்கான டெக்னாலஜியோட தலையெழுத்தையே மாத்தி எழுத போற ஒரு பயங்கரமான சீக்ரெட் மீட்டிங் அது. சரி, அந்த ரூம்குள்ள என்னதான் நடக்குது? அங்க உட்கார்ந்திருக்கிற சக்தி வாய்ந்த நாடுகள்லாம் ஏதோ போற பத்தியோ இல்ல எல்லை பிரச்சனையை பத்தியோ பேசல. அதுக்கு பதிலா உலகத்திலேயே ரொம்ப மதிப்புமிக்க ஒரு விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அதுதான் ஏஐ சிப்ஸும் செமிகண்டக்டர்ஸும். இதோட மதிப்பை எவ்வளவு பெரியதுன்னு நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட ஒரு 16 ட்ரில்லியன் விருந்து இது. ஆமாங்க, இந்த டெக்னாலஜி கூட்டணியோட மொத்த மதிப்பு மட்டுமே 16 ட்ரில்லியன் டாலர்கள். நினைச்சு பார்க்கவே முடியல இல்லையா? அப்போ இந்த முக்கியமான மீட்டிங்ல யார் யாரெல்லாம் இருக்காங்க பாருங்க. அமெரிக்கா, ஜப்பான், சவுத் கொரியா, யூகே, இஸ்ரேல், நெதர்லாண்ட்ஸ், ஆஸ்திரேலியா, யுஏஇ, அப்புறம் சிங்கப்பூர். டெக்னாலஜி உலகத்தோட எல்லா ஜாம்புவான்களும் அங்கதான் இருக்காங்க. ஆனா இந்த லிஸ்ட்டை நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா ஒரு முக்கியமான பேரு மிஸ் ஆகுது. அது நம்ம இந்தியா. அமெரிக்காவோட ஒரு முக்கியமான கூட்டாளின்னு சொல்லப்படுற இந்தியாவுக்கு ஏன் இந்த மீட்டிங்க்கு இன்விடேஷன் போகல? இதுதான் நம்ம இன்னைக்கு அலச போற முக்கியமான கேள்வி. முதல்ல இந்த புது டெக்னாலஜி கூட்டணிக்கு ஒரு பேர் இருக்கு, பேக்ஸ் சிலிக்கா. வாங்க, அதுனா என்ன, அதோட நோக்கம் என்னன்னு கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். பேக்ஸ் சிலிக்கா, இந்த வார்த்தையை நாம புரிஞ்சுக்கணும். பேக்ஸ்னா அமைதி. முன்னொரு காலத்துல பேக்ஸ் அமெரிக்கானு சொன்னாங்க. அதாவது அமெரிக்காவோட ராணுவ பலத்துக்கு கீழே தான் உலகமே இருந்துச்சு. இப்போ அதே மாதிரி பேக்ஸ் சிலிக்கானா யாரு சிலிக்கான் சிப்ஸையும் ஏஐயையும் கண்ட்ரோல் பண்றாங்களோ அவங்க தான் உலகத்தையே ஆள முடியும்னு அர்த்தம். இந்த கூட்டணியோட குறிக்கோள் ரொம்பவே தெளிவானது. சிப் டிசைன்ல இருந்து அதை தயாரிக்கிற வரைக்கும் ஏஐ மாடல்ஸ், டேட்டா சென்டர்ஸ்னு எல்லாத்தையும் அவங்க கைக்குள்ள கொண்டு வரணும். குறிப்பா சைனாவோட ஆதிக்கத்தை உடைச்சு எதிர்காலத்துல எந்த நாடும் டெக்னாலஜியை வச்சு மிரட்டக்கூடாதுங்கிறதா இவங்களோட திட்டம். பாருங்க, இந்த கிளப்ல சேர்றதுங்கிறது ஏதோ நட்பின் அடிப்படையில இல்ல, ஒவ்வொரு நாடும் கையில என்ன கொண்டு வராங்கன்றத பொறுத்து தான் இருக்கு. இப்போ இந்த ஸ்லைட்ல பாக்குற மாதிரி ஜப்பான் முக்கியமான கெமிக்கல்ஸை கொடுக்குது, நெதர்லாண்ட்ஸ் மிஷின்களை கொடுக்குது, சவுத் கொரியாவில் சாம்சங் மாதிரி பெரிய உற்பத்தி கம்பெனிகள் இருக்கு, ஆஸ்திரேலியா மினரல்ஸ் கொடுக்குது. இது ஒரு பக்கா பிசினஸ் டீல் மாதிரி. சரி, இப்போ நாம அந்த முக்கியமான கேள்விக்கு வருவோம். இவ்ளோ பெரிய ஆட்டத்துல இருந்து இந்தியாவை ஏன் வெளியே வச்சாங்க? இதுக்கான பதில் ரொம்ப எமோஷனலானதும் இல்ல, ரொம்பவே நேரடியானது. இந்தியா ஏன் வெளியே இருக்கிறதுக்கான காரணம் இதோ உங்க முன்னாடி. இந்தியா ஒரு பெரிய மார்க்கெட், திறமையான ஆளுங்க இங்க இருக்காங்க. ஆனா ஒரு சிப்பை உருவாக்குறதுக்கான அடிப்படை டெக்னாலஜியோ, அந்த நவீன மிஷின்களோ இல்ல அந்த கெமிக்கல் சப்ளையரை கண்ட்ரோல் பண்ற சக்தியோ எதுவுமே நம்ம கிட்ட இல்ல. இந்த ஒரு வாக்கியம் எல்லாத்தையும் தெளிவா சொல்லிடுது பாருங்க. அமெரிக்கா இந்தியாவை எப்படி பார்க்குதுன்னு இது காட்டுது. அவங்களோட ஏஐயே நம்ம பயன்படுத்தணும், அவங்களோட சாஃப்ட்வேரை வாங்கணும், அதுக்கு லைசன்ஸ் ஃபீஸ் கட்டணும். அவங்க நம்மளை ஒரு கஸ்டமராக தான் பார்க்குறாங்களே தவிர ஒரு பார்ட்னராகவோ இல்லை போட்டியாளராகவோ இல்லை. இதுல இன்னொரு ராஷ்டிரியல் காரணமும் இருக்கு. நம்ம ராணுவத்துல ரஷ்யாவோட உதிரி பாகங்களை அதிகமா பயன்படுத்துறோம். அதனால அவங்களோட அதிநவீன டெக்னாலஜியை ரஷ்யாவுக்கு நெருக்கமான ஒரு நாட்டுக்கிட்ட பகிர்ந்துக்க அமெரிக்கா தயாராக இல்லை. இது அவங்களோட பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயம். சரி, பிரச்சனை என்னன்னு பார்த்துட்டோம். இதுக்கு தீர்வு என்ன? இந்தியா முன்னாடி என்னென்ன வழிகள் இருக்கு அதை பத்தி இப்போ பார்க்கலாம். ஒரு சின்ன நம்பிக்கை இருக்கு. என்னன்னா, இந்த கூட்டணி ஒன்றும் நிரந்தரமா மூடப்படல. எதிர்காலத்துல புதுசா நாடுகளை சேர்த்துக்க வாய்ப்பு இருக்கு. இதுக்கு முன்னாடியே மினரல் செக்யூரிட்டி பார்ட்னர்ஷிப்ல ஆரம்பத்துல இந்தியாவை சேர்க்கல, ஆனா அப்புறம் சேர்த்துக்கிட்டாங்க. ஸோ வாய்ப்பு இன்னும் இருக்கு. ஒருவேளை அந்த இன்விடேஷன் வரவே இல்லைன்னா என்ன பண்றது? இந்தியா அந்த கிளப்புக்கு வெளியே இருந்துகிட்டு தனியா என்ன செய்ய முடியும்? இந்தியா முன்னாடி இப்போதைக்கு 3 வழிகள் இருக்கு. ஒன்னு, பிரிக்ஸ் நாடுகள் கூட, அதாவது ரஷ்யா, சீனா கூட சேர்ந்து அவங்களுக்கு போட்டியா ஒரு டெக் உலகத்தை உருவாக்கணும். இல்லைன்னா 2வது வழி, பிரான்ஸ் மாதிரி தனிச்சு இயங்குற யூரோப்பியன் நாடுகள் கூட கை கோக்கணும். 3வது, இதுதான் ரொம்ப முக்கியம், நம்ம யூபிஐ எப்படி விசா, மாஸ்டர் கார்டுக்கு சவால் கொடுத்துச்சோ அதே மாதிரி நாமளே நமக்கான ஒரு சுயசார்பு டெக்னாலஜி மாடலை உருவாக்கி உலகத்துக்கே வழிகாட்டணும். இந்த சூழ்நிலை இந்தியாவோட எதிர்காலத்துக்கான ஒரு முக்கியமான கட்டம். இதை வச்சு தான் நாம இந்த அலசலை முடிக்க போறோம். ரொம்ப சுருக்கமா சொல்லணும்னா, இந்தியா இன்னைக்கு ஒரு முக்கியமான இடத்துல நிக்குது. நாமளே நம்ம திறமையை வளர்த்துக்க போறோமா இல்ல மத்தவங்க செஞ்ச சிஸ்டம்ல ஒரு பகுதியா இருக்க போறோமாங்கிறத முடிவு செய்ய வேண்டிய நேரம் இது. இதுல என்ன பெரிய விஷயம் இருக்குன்னு கேட்டா, இது வெறும் டெக்னாலஜியை பத்தினது இல்ல, உலகத்தோட தரத்தை யாரு நிர்ணயிக்க போறாங்கன்ற போர் இது. இந்தியாவோட தன்னாட்சிக்கும் சுதந்திரத்துக்கும் இது ஒரு மிகப்பெரிய டெஸ்ட். கடைசியா இந்த ஒரு கேள்வியோட நான் உங்களை விட்டு போறேன். இந்தியாவுக்கு முன்னாடி இருக்கிற இந்த பெரிய சவாலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்தியா தனக்கான ஒரு பாதையை உருவாக்கணுமா இல்ல மத்த கூட்டணிகளை நம்பி இருக்கணுமா? இத பத்தி நீங்க யோசிச்சு பாருங்க.